ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்குரிய கோல்டு அப்டேட் பார்த்துக்குறோம். ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் வீக் கொடுத்த அப்டேட் தான். ஸோ இதில மெயினா நம்ம சொல்லியிருந்த விஷயம் அந்த வீக்லி லோ. ஸோ வீக்லி லோ மார்க்கெட்ல க்ளோஸ் பண்ண பிறகு மார்க்கெட் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகணும். கட்டாயம் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். சரியா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ட்ரெண்ட் லைன்ல வந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணிட்டு மார்க்கெட் திரும்பவும் ரிட்டர்ன் வந்து டவுன் சைட் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து பையும் ட்ரை பண்ணியிருந்தோம், செல்லும் ட்ரை பண்ணியிருந்தோம். நீங்க லைவ்ல பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ லாஸ்ட் வீக்க பொறுத்தவரையில மார்க்கெட்ல வந்து மார்க்கெட் கொஞ்சம் சைட்வே மார்க்கெட் ஆயிருந்த மார்க்கெட் கொஞ்சம் பிரேக் அவுட் குடுத்துட்டு மார்க்கெட் வந்து டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் ஆயிருக்கு. ரீட்ரேஸ்மென்ட் குடுத்த மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல டவுன் சைட் ஆயிருக்கு. ஸோ இது ஃபுல்லா ரிமூவ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து நம்ம போய்க்கலாம். நம்ம வழமையா பார்க்குற மாரி மந்த்ல இருந்து போய்க்கலாம். ஸோ மந்த் சார்ட் படி நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். மந்த் க்ளோஸ் வைக்கிறதுக்கு நமக்கு இன்னும் 3 டேஸ் இருக்கு. ஸோ அந்த 3 டேஸ்க்குள்ள பெரிய பெரிய நியூஸ் டைம்ஸ் இருக்கு. ஸோ பிகினர்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணிக்கங்க. என்ன காரணம்னா, மந்த் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளயும், மந்த் முடியக்குள்ளயும் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க ட்ரேட் எடுத்துக்கங்க. என்ன காரணம்னா, கன்டினியூஸா நமக்கு நெறைய நியூஸ் டைம்ஸ் வருது. ஸோ நெக்ஸ்ட் வீக். ஸோ அதனால லோ கேபிட்டல் யூஸ் பண்றவங்க, லோ கேபிட்டல் இருக்கிறவங்க வந்து, நீங்க வந்து நியூஸ் டைம் நேரம் ஸ்கிப் பண்றது பெட்டரா இருக்கும். ஸோ நான் வந்து மந்த்லி ஹை எடுத்திருக்கேன். அதே மாரி மந்த்லி லோ. ஸோ நான் இப்போதைக்கு மந்த்லி லோ வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ மந்த்லி லோ. அதே மாரி நம்ம அப்படியே வீக்லி போய்க்கிறோம். ஸோ வீக்லி பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸா இருந்த புல்லிஷா இருந்த 3 வீக், இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல மார்க்கெட் என்ன செஞ்சிருக்கு, நல்ல ரிஜெக்ஷன் குடுத்துட்டு, திரும்பவும் என்ன செஞ்சிருக்கு, ஒரு ரெட் கலர் கேண்டிலா மார்க்கெட்ல க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பா க்ளோஸ் வச்சிருந்தா, நல்ல கன்ஃபர்மேஷனோட நம்ம கொஞ்சம் டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் ஆயிருக்கலாம். ஸோ அப்படி நடக்கல. இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல 2 கேண்டில் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இத பொறுத்தவரையில நமக்கு இந்த வீக்லி ஹைல பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் வீக்லி ஹை. நமக்கு 33 வந்திருக்கு. 24, 32 வருது. நீங்க 33 எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஸோ நான் இதில மென்ஷன் பண்றேன் வீக்லி ஹை. அதே மாரி நீங்க கலர் சேஞ்ச் பண்ணிக்கிருங்க. வீக்லி லோ வந்து நான் மென்ஷன் பண்றேன். நான் ஷேடோ தான் எடுக்கிறேன். நீங்களும் ஷேடோ எடுத்துக்கிருங்க. இது நான் வீக்லி லோ 52. நீங்க அப்ராக்ஸா வந்து 52 எடுங்க. 23, 52. ஸோ இது வீக்லி லோ. ஸோ அப்படியே நம்ம பார்த்தோம்னா தெரியும். மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எவ்வளோ தூரம் வந்தாலும், எவ்வளோ தூரம் ரிஜெக்ஷன் குடுத்தாலும், திரும்ப மார்க்கெட் டவுன், திரும்ப அப்சைட், திரும்ப நல்ல டவுன், திரும்ப என்ன மார்க்கெட் நல்ல ரிஜெக்ஷன் குடுத்துட்டு, திரும்பவும் சேம் ஆப்ஷனுக்கு தான் வந்திருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜோன் வந்து கட்டாயம் நமக்கு ஒரு ஒரு நல்ல சப்ளை ஜோனா இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல ரன்னிங்ல இருக்கு. இந்த ஜோன். ஸோ இந்த ஜோன் வந்து நமக்கு இப்ப நல்ல ஒரு சப்ளை. நான் அதனால சப்ளைனால அத வந்து ரெட் கலர்ல குடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு நான் இத ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்ல சப்ளை. ஸோ எப்போ இந்த சப்ளை ஜோனை மார்க்கெட் வந்து திரும்ப ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு பிரேக் அவுட் பண்ணதோ, திரும்பவும் மார்க்கெட் என்ன நடக்க போகுது, இங்கேருந்து வர்ற மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கக்குள்ள நீங்கள் திரும்பவும் பை ஆப்ஷன் கண்டினியூ பண்ணலாம். திரும்பவும் மார்க்கெட் வந்து பை ஆகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க லாங் பை எங்கே எடுக்கிறதுனா, இதுக்கு மேலே இந்த சப்ளை ஜோனை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கட்டாயம் வந்து நமக்கு பை ஆப்ஷன் போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம வீக்லி க்ளோஸ் நான் எடுத்துக்கிறேன். நான் இதையும் எடுத்துக்கிறேன். இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு நான் இதை மென்ஷன் பண்ணிக்கிறேன் வீக்லி க்ளோஸ். ஸோ நீங்கள் ஒவ்வொரு இதுவும் மென்ஷன் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஒவ்வொரு கலர் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் மார்க்கெட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இப்போ பொறுத்தவரையில் மார்க்கெட் என்ன நடக்குது, இந்த ஜோனை விட்டு மார்க்கெட் எப்போ நம்மளுக்கு பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ தான் நமக்கு வந்து லாங் பை இல்லாட்டி லாங் செல் போகலாம். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2 ஜோனை விட்டு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகணும். ஒன்று டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகணும், இல்லை பை சைட் வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகணும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மண்டே மார்க்கெட். ஸோ மண்டே மார்க்கெட்டை பொறுத்தவரையில் மண்டே மார்க்கெட்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா மண்டே மார்க்கெட்டில் கண்டினியூஸாக நமக்கு நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படியே வந்து இன்ட்ராடே போய்க்கணும். ஸோ இன்ட்ராடேன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். இன்ட்ராடே சார்ட் நீங்கள் பாருங்கள். மார்க்கெட் நல்ல ஹை அண்ட் லோ கொடுத்துட்ருக்கு. ஸோ இது வந்து ஹை, இது லோ, திரும்ப ஒரு ஹை, திரும்ப லோ, திரும்ப நடந்திருக்கு, நல்ல ஹை கொடுத்துருக்கு. இப்போ உள்ள சிச்சுவேஷனில் இது லோ. நம்மளை பொறுத்தவரையில் கரெக்டாக ஒரு லாங் செல் எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் இந்த லோ வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணணும். 2278 பிரேக் அவுட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி நல்ல பை எடுக்கிறதா இருந்தால் இந்த ஜோனுக்கு திரும்ப வரணும். இந்த 2270 வந்து பிரேக் அவுட் கொடுத்தா தான் நம்ம வந்து நல்ல ஒரு டீப் டவுன் ஒன்று எதிர்பார்க்கலாம் இப்போ உள்ள சிச்சுவேஷனில். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். மந்த்லி லோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மந்த்லி லோ பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு ஷார்ட் செல் இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ இதுக்கு பிறகு லாங் செல் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இன்ட்ராடேயில் நம்ம கொஞ்சம் பார்த்துக்குருவோம். இன்ட்ராடேயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டினியூஸாக என்ன நடந்திருக்கு, நல்ல பை கொடுத்துட்ட மார்க்கெட்டில் ஒரு 3 டேஸ் வந்து டவுன்,
இந்த இடத்துல மார்க்கெட் வெயிட் பண்ணுச்சு. 3 டேஸா வெயிட் பண்ண மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு? ஒரு லாங் செல். ஸோ அந்த செல்லுக்கு பிறகு என்ன நடந்திருக்கு? மார்க்கெட்ல ரீட்ரேஸ்மென்ட். ஸோ அந்த ரீட்ரேஸ்மென்ட்க்கு பிறகு தான் மார்க்கெட் நடக்க போகுது. டெக்னிக்கல் ரீதியா நம்ம கரெக்ட்டா சொல்லப்போனா மண்டே மார்க்கெட் கொஞ்சம் ரீட்ரேஸ்மென்ட் குடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட் என்ன நடக்கணும்? நமக்கு டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் என்ன நடக்குது? ஒண்ணு சப்போர்ட் எடுக்கணும். அப்படி சப்போர்ட் எடுக்காட்டி என்ன நடக்க போகுது? பிரேக் அவுட் நடந்துட்டு டவுன் சைட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்ல, மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னா, மண்டே மார்க்கெட்ல இது ஒரு ஃபேக் டவுனா கூட இருக்கலாம். திரும்பவும் என்ன நடக்க போகுது? திரும்ப இந்த ஜோன பிரேக் அவுட் பண்ணணும். திரும்ப என்ன கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட் வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகணும். ஸோ இது தான் நம்மோட டெக்னிக்கல் ரீதியான அப்டேட். ஸோ இதுல எங்க நம்ம பை எடுக்கலாம், எங்க செல் எடுக்கலாம், எங்க நம்மளுக்கு கீ ஜோன் இருக்குன்னு நம்ம பார்த்துக்குறோம். ஸோ ட்ரெண்ட் லைன் எதுவும் இருக்கான்னு இப்போ உள்ள ஷார்ட் டைம்ல கொஞ்சம் நம்ம பார்த்துக்குறோம் ட்ரெண்ட் லைன். ஸோ என்னை பொறுத்தவரை இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது ஆல்ரெடி பிரேக் அவுட். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் நம்ம ப்ரீவியஸாக இருந்த வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன். சேம் தான். எகெயின் பாருங்கள் இந்த ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் இப்போதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன காரணம்னா ஃபியூச்சரில் இந்த ட்ரெண்ட் லைன் திரும்பவும் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள மேபி நெக்ஸ்ட் வீக், ஏன்னா நியூஸ் டைம் இருக்கனால கரெக்டாக சொல்ல முடியாது. திரும்பவும் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள இந்த இடத்துல திரும்ப வருதுன்னா மண்டே மார்க்கெட்லேருந்து திரும்ப பிரேக் அவுட் பண்ணக்குள்ள நம்ம இதுலேருந்து பை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இல்லை மார்க்கெட்டில் அப்படி நடக்கலாட்டி திரும்ப ஒரு ஃபேக் பை கொடுத்துட்டு இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் நடக்கலாம். திரும்பவும் நமக்கு டவுன் சைட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோக்கஸ் ஆகலாம். நிறைய சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம இருக்கிறது இந்த ஜோன் வந்து ஒரு சப்ளை ஜோன். நீங்கள் ஷார்ட் டைமில் போய் பாருங்கள். சாரி, வீக்லி சார்ட்லேயும் மந்த்லி சார்ட்லேயும் நீங்கள் பாருங்கள். இது ஒரு சப்ளை ஜோன் இப்போ உள்ள சிச்சுவேஷனில். ஸோ அதனால தான் அது சப்ளை ஜோன்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு ட்ரெண்ட் லைன் ஓகே, லோ ஓகே. இப்போ நம்ம வந்து இன்ட்ராடேக்குள்ளே போய்க்கிறோம். ஸோ கொஞ்சம் டீப்பாக பார்க்குறதுனால. ஸோ இதில் நம்ம பைன்னு சொல்ல போனால் நம்ம கட்டாயம் வந்து இதுக்கு மேலே தான் பை. இதுக்கு மேலே நமக்கு பிரேக் அவுட் நடந்தால் நீங்கள் ஒரு பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல இருந்து ஒரு பை. ஸோ இந்த பை வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஷார்ட் பை கிடைக்கும். இந்த ஷார்ட் பைக்கு பிறகு இதை பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக பை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கட்டாயம் டாப் லாஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க லாங் ட்ரேட் எடுக்கிறவங்க. ஸோ இது பைக்கான ஆப்ஷன். அடுத்து செகண்ட் நமக்கு இன்னொரு பைக்கான ஆப்ஷன் இருக்குது. அதையும் நான் தரேன். ஸோ இந்த இடத்துல வீக்லி லோலேயே நமக்கு ஒரு பை ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் லாங் பையாக போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. மேபி கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் வெயிட் பண்ணுறது எப்படின்னா 4 ஹவர் 1 ஹவர் 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 30 மினிட்ஸில் பிரேக் அவுட் பண்ணாலும் இன்னொரு 30 மினிட் வெயிட் பண்ணுங்கள். அப்போ 1 ஹவர் வந்து கவர் ஆகும். ஸோ 1 ஹவரில் நல்ல பிரேக் அவுட் கிடைச்சா மட்டும்தான் நம்ம பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லாட்டி 4 ஹவர் சார்ட் க்ளோஸ் பண்ணுற மட்டும் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த இடத்துலையும் அப்படி தான். நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்ததுக்கு பிறகு ஒரு 30 மினிட்ஸோ ஒரு 1 ஹவரோ இல்லாட்டி 4 ஹவர் சார்ட்டோ நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு க்ளோஸ் வச்சா ஒரு க்ரீன் கலரில் வச்சா மட்டும்தான் நம்ம வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனில் நம்ம 2 பை பார்த்துருக்கோம். இப்போ செல் பார்க்க போகிறோம். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ அதனால் கட்டாயம் வந்து நமக்கு வந்து செல் ஆப்ஷன் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ செல்லுன்னு சொல்ல போனால் இந்த இடத்துல ஒரு நல்ல செல் இருக்குது. ஸோ இந்த செல் என்ன செய்ய போகுது? மார்க்கெட்டில் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆக போகுது. ஏன்னா மண்டே மார்க்கெட் கட்டாயம் என்ன செய்ய போகுது? இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்க போகுது. இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து மார்க்கெட் வந்து டவுன் சைட் வரணும். அப்படி வந்தால் கட்டாயம் நடக்க போகுது என்ன? செல். ஸோ இவ்வளோ தூரம் வர்ற மார்க்கெட்டில் இந்த இடத்துல நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இதுலேயும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இவ்வளோ தூரம் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த ஜோனையும் மார்க்கெட் திரும்ப பிரேக் அவுட் பண்ணால் இங்கே நமக்கு இன்னொரு செல் இருக்குது. ஸோ நீங்கள் ஷார்ட் செல் இந்த செல்லையும் நீங்கள் கவர் பண்ணலாம். ஸோ இந்த செல் வந்து கட்டாயம் இவ்வளோ தூரம் வருது. இதுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட்டில் 2286 மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஃப்யூச்சரில். ஸோ கட்டாயம் டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டாக எதிர்பார்க்குறது மண்டே மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் போகணும். இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல மார்க்கெட் கொஞ்சம் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் டவுன் சைட் வரணும். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்க போகுது? இந்த இடத்துல திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு என்ன நடக்கணும்? மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடக்கணும். திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு என்ன நடக்கணும்? திரும்ப பிரேக் அவுட் நடக்கணும். நடந்தால் இந்த ஸ்ட்ரக்சர் படி, இந்த ஐடியா படி இது ஏ, இல்லாட்டி இது வந்து பி. ஸோ ஒன்று மார்க்கெட் வந்து மண்டே மார்க்கெட்டில் பை சைட் ஃபோக்கஸ் ஆகணும். அப்போ ஏ கிடைக்கும். ஏ கிடைச்சா கட்டாயம் நீங்கள் டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏக்கு பிறகு இதில் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் நீங்கள் பி ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள். பி ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படி நடக்கலை அப்படின்னா செல் ஆப்ஷனுக்கு மண்டே மார்க்கெட்லேருந்து மார்க்கெட் திரும்ப டவுன் வருது.
இந்த இடத்துல என்ன நடக்குது, பிரேக் அவுட் நடக்குது. ஸோ திரும்ப என்ன ரீட்ரேஸ்மெண்ட் நடக்குது, திரும்ப மார்க்கெட்டில் டவுன். ஸோ அப்போ நம்மளுக்கு பி ஆப்ஷன் கிடைக்க சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஏக்கும் நான் சொல்லிட்டேன், பிக்கும் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணால் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க, இது ஏக்கும் பிக்கும், இது வந்து பிக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பைக்கான ஆப்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ பைக்கான ஆப்ஷன் பார்க்கக்குள்ள நம்ம என்ன நடக்க போகுது, இங்கேருந்து வார மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு ஃபெயிலியர். ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபேக் டவுன் கொடுத்துட்டு என்ன நடக்க போகுது, திரும்பவும் மார்க்கெட்டில் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுக்கக்குள்ள நம்ம திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கக்குள்ள இந்த இடத்துல நம்ம பை எடுக்கலாம். ஸோ அந்த பை எடுத்தோம்னா கட்டாயம் மார்க்கெட்டில் நம்ம இவ்வளோ தூரம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் பைனால அது வந்து நான் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன். ஸோ சப்போஸ் மார்க்கெட் அப்படி நடக்கலை, இதே மாதிரி நம்மளுக்கு ஏ வந்து சக்ஸஸ் கொடுக்குது, இந்த இடத்துல என்ன நடக்குது, மார்க்கெட்டில் பிரேக் அவுட் நடக்கலை, திரும்பவும் மார்க்கெட் இங்கேருந்து திரும்ப ரிட்டர்ன் மேலே போகுது, கொஞ்சம் திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குது, பிரேக் அவுட் பண்ணுது, திரும்ப என்ன நடக்க போகுது, திரும்பவும் பிரேக் அவுட் ஆகுது, திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட், திரும்ப பிரேக் அவுட் நடந்துட்டு கொஞ்சம் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு திரும்பவும் மார்க்கெட் வந்து மேலே போகுது. ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனை படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எக்ஸும் ஒய்யும் நமக்கு கட்டாயம் ஒர்க் ஆகும். ஸோ ரெண்டு ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன், ஏயும் பியும் எக்ஸும் ஒய்யும். ஸோ ஒன்று இதுலேருந்து மார்க்கெட் வந்து என்ன நடக்க போகுது, பை சைட் ஃபோக்கஸ் ஆகலாம், அப்படி இல்லாட்டி ஏயும் பியும் நடக்கலாம். ஸோ இதில் நீங்கள் டவுன் சைட் கொடுத்ததுக்கு பிறகு சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஏக்கு பிறகு நம்மளுக்கு எக்ஸ் கூட நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கள், இந்த இடத்துல வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் நான் மார்க் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ அது வெயிட் பண்ணுறதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். மேபி அப்படி இல்லை, மார்க்கெட் மேலே போகுது, இந்த இடத்துல நமக்கு ஏ ஃபெயிலியர் பிரேக் அவுட் நடக்குது, நீங்கள் வந்து எக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படியே நம்ம இப்போ வந்து கீ ஜோனுக்கு போய்க்கிறோம். நெக்ஸ்ட் வீக்குரிய கீ ஜோன் நம்ம வந்து இப்போ ஷார்ட் டைமில் தான் எடுப்போம். இப்போ உள்ள கரண்ட் சிச்சுவேஷனுக்குரிய கீ ஜோன் மட்டும் பார்ப்போம். ஏன்னா நியூஸ் டைம் இருக்கனால லாங் டைம் பார்க்குறது கொஞ்சம் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணுவோம். ஸோ இப்போது சிச்சுவேஷனுக்குரிய கீ ஜோன் பார்க்க போனால் இந்த வீக்லி க்ளோஸ் வருது, நீங்கள் பார்த்தீங்கன்னா 2385 வருது. ஸோ அதை விட 61% பார்த்தீங்கன்னா தெரியும் 2407 வருது. ஸோ அதை விட நம்ம அப்ராக்ஸாக வளமையாக பார்க்குற மாதிரி ஒரு ஈஸியான ஒரு கீ ஜோன் எடுப்போம். 2400 நான் எடுக்கிறேன். 2400. ஸோ கீ ஜோன் இதில் வந்து நான் வந்து ப்ளூ கலர் கொடுக்குறேன், அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது கீ ஜோன், நீங்கள் வந்து ஜூம் பண்ணிடுங்க, ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணிக்கிறீங்க, அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கீ ஜோன் கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ப்ளூ கலர் கொடுப்போம், அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கீ ஜோன். ஸோ எப்போ நமக்கு இந்த கீ ஜோனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு பை சைட் ஃபோக்கஸ் ஆகுதோ, மார்க்கெட் திரும்பவும் என்ன நடக்க போகுது, திரும்பவும் நமக்கு பை ஜோன் ஸ்டார்ட் ஆகும். 24,400க்கு அபவ் நமக்கு எகெயின் பை வந்து ஓப்பன் ஆகும். அதே மாதிரி 2000 இன்னொரு கீ ஜோன் பார்த்தோம், 23,885 வந்துச்சு, இதுக்கு பிலோ செல் ஜோன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இப்போ செல் ஜோன் கிட்ட தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ 2 ஜூன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இந்த 2 ஜூனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக இந்த 2400 வந்து ஃபாலோ பண்ணுங்கள், இது உங்களுக்கு பெஸ்ட், நல்ல ஜூன். அதே மாதிரி நம்மளுக்கு இது கீ ஜோனுக்கான அப்டேட். ஸோ இது கீ ஜோன். ஸோ என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் வந்து ஏயும் பியும் நடக்கணும், மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகணும், அதுக்கு பிறகு மார்க்கெட்டிங் நடக்க போது கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு லாங் செல் போகிறதுக்குரிய சான்சஸும் இருக்குது. டிபெண்ட் நியூஸ் டைமை பொறுத்து மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபெட்டட நியூஸ் இருக்குது, எஃப்எம்சி இருக்குது, என்எஃப்இ இருக்குது, எஃப்ஓஎம்சி இருக்குது, ஃபெட்டட இருக்குது, ஏடிபி இருக்குது, பிஎம்ஐ இருக்குது. ஸோ கண்டினியூஸாக நியூஸ் டைம் தான் நம்மளுக்கு. மண்டே மார்க்கெட் மட்டும் தான் நமக்கு ஃப்ரீ. ஸோ அதுக்கு பிறகு மண்டே வந்து நியூஸ் இல்லை. ஸோ அதுக்கு பிறகு கண்டினியூஸாக வந்து நம்மளுக்கு வந்து நியூஸ் தான். சிபி இருக்குது, அதே மாதிரி ஏடிபி இருக்குது, ஃபெட்டட இருக்குது. ஸோ ஏடிபி வெனிஸ்டே வந்து நிறைய நியூஸஸ் இருக்குது, எஃப்ஓஎம்சி இருக்குது, அதே மாதிரி நம்மளுக்கு வந்து தேர்ஸ்டே வந்து பிஎம்ஐ இருக்குது. ஸோ ஃப்ரைடே வந்து மெயின் நியூஸ் இருக்குது, என்எஃப்சி நியூஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல் பிகினர்ஸ். ஸோ எல்லா நியூஸ் அப்டேட்டும் இதில் கொடுத்துருக்கேன்.
நம்மளோட டெலிகிராம் குரூப் வந்து ஃபாலோ பண்ணுங்க. லைவ் ஃபாலோ பண்ணுங்க. டெலிகிராம் குரூப்ல வந்து எல்லா நியூஸ் சம்மந்தமான அப்டேட் நான் குடுத்துருக்கேன். இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு இந்த கீ ஜோன் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணுங்க. ஏயும், பியும் குடுத்துருக்கு. இல்லாட்டி ஒய்யும், எக்ஸும் குடுத்துருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா மார்க்கெட்ட ரன் பண்ணிக்கிருங்க. நான் இதுல வந்து லாங் செல், லாங் பை வந்து நான் குடுக்கல. ரீசன் என்னன்னா, இந்த 2 ஜோன விட்டு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகணும். ஸோ ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் தான் இப்போ உள்ள ரன்னிங்ல இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஷார்ட் டைம்லயும் பாருங்க, லாங் டைம்லயும் பாருங்க. அந்த ரேஞ்ச் மார்க்கெட்ட விட்டு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆனதுக்கு பிறகு தான் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் எடுக்கலாம். ஸோ மண்டே மார்க்கெட்ல நமக்கும் தெரியும் மார்க்கெட் எந்த சைட் ஃபோக்கஸ் ஆக போகுதுன்னு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எல்லாருக்கும் ஹேப்பி வீக்கெண்ட். தேங்க் யூ ஸோ மச். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கும் அப்டேட்ஸ் குடுங்க. ஸோ லைவ் வந்து கன்டினியூவா பாருங்க. ஸோ எதுவும் டவுட்ஸ் இருந்தா நீங்க லைவ் சாட்ல வந்து மெசேஜ் பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் ஹேப்பி வீக்கெண்ட். தேங்க் யூ ஸோ மச்.